ஒரு எழுத்து தனிச்சோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு எழுத்து அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ இதற்கான சரியான பதில் அப்படின்றது எழுத்தா இருக்காது. அதற்கடுத்து தனிச்சோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பல சொற்கள் சேர்ந்தது தான் ஒரு வாக்கியம். அப்படி இருக்கையில் இந்த வாக்கியம் அப்படின்றதும் சரியான பதிலாக இருக்காது. இப்போ இதற்கான சரியான பதில் அப்படின்றது சொல். ஒரு எழுத்து தனித்தோ, அதாவது பூ அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எழுத்து தனித்து வருது. அது ஆனால் பொருள் தருது. அது ஒரு பூவை குறிக்குது. அது ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பூக்கள் அப்படின்னு சொன்னாலும் அது பல எழுத்துக்கள் சேர்ந்து வருது. இருந்தாலும் பல பூக்களை ஒன்றாக ஒரே நேரத்தில் குறிப்பிடுறது, அதுவும் பொருள் தருது. அப்போ அது சொல் அப்படின்னு குறிப்பிடலாம். ஒரு எழுத்து தனித்தோ, உதாரணம் பூ, பல எழுத்துக்கள் சேர்ந்தோ, அதாவது பூக்கள். செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, எண்ணு, இவ்வு, இல்லு, இய்யு, இல்லு ஆகிய 10 அக்கு அப்படின்ற ஒரு ஆயுத எழுத்தும் அளவெடுத்து வருவது. கூடுதலாக அளவெடுப்பது ஒற்றளபடை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புலவர் பலருடைய பாடல்களுடைய தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. புறத்திரட்டா, தனிப்பாடல் திரட்டா, நன்னூலா? இதனுடைய சரியான பதில் அப்படின்றது தனிப்பாடல் திரட்டு. சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய புலவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வள்ளலார், தமிழழகனார், நாமக்கல் கவிஞர். இவங்க 3 பேரில் தமிழழகனார் என்பது தான் சரியான பதில். சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய புலவர் அல்லது கவிஞர் தமிழழகனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய தமிழழகனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சண்முக சுந்தரமா, துரைமாணிக்கமா, சுப்பிரமணியமா அப்படின்னு பார்த்தோன்னா தமிழழகனுடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். சந்த கவிமணி என அழைக்கப்படக்கூடிய தமிழழகனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கமா, சுப்பிரமணியனா, இல்லை சண்முக சுந்தரமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சுப்பிரமணியன் அப்படின்றது மகாகவி பாரதியாருடைய இயற்பெயர். பாவலரேருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். அவ்வாறு இருக்கையில் மீதமுள்ள இந்த சண்முக சுந்தரம் அப்படின்றது மட்டும்தான் இந்த சந்த கவிமணி என குறிப்பிடக்கூடிய இந்த புலவருடைய இயற்பெயராக இருக்கக்கூடும். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 10, 11, 12 அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மொத்தம் 12 சிற்றிலக்கிய நூல்களை சந்த கவிமணி என அழைக்கப்படக்கூடிய தமிழழகனார் அல்லது சண்முக சுந்தரம் இவர் மொத்தம் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு.